ஏஐ ஹேக்கர்களுக்கும் பொருளாதார உண்மைக்கும் உள்ள முரண்பாட்டை அலசும் இந்த தொகுப்பிற்குள் நேரடியாக போகலாம் வாங்க. கூகுள் விடுத்துள்ள இந்த திகழூட்டும் எச்சரிக்கை நாம் இன்று எதிர்கொள்ளும் மிகப்பெரிய ஆபத்தை பட்டவர்த்தனமாக உணர்த்துகிறது. பாருங்க, வெறும் 3 மாசத்துல இணைய அச்சுறுத்தல்களின் நிலைமையே இந்த அசுர வளர்ச்சி தலைகீழா மாத்திருச்சு. சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளின் ஹேக்கர்கள் ஜெமினி, கிளாட் போன்ற ஏஐ மாடல்களை எப்படி ஆயுதமாக்குறாங்கன்னு இது காட்டுது. டெவலப்பர்களுக்கே தெரியாத மறைந்திருக்கும் ஆபத்தான மென்பொருள் குறைபாடுகளை ஏஐ இப்போது மின்னல் வேகத்தில் கண்டுபிடிக்கிறது. அதுதான் பெரும் சிக்கல். பாதுகாப்பான ஆந்த்ரோபிக்கின் மித்தோஸ் எங்கே? குற்றவாளிகள் பயன்படுத்தும் கட்டுப்பாடற்ற இன்பாக்ஸை அழிக்கும் ஓபன் கிளா கருவி எங்கே? என்ன ஒரு முரண்பாடு! இது வெறும் பேச்சில்லைங்க. ஏஐயை பயன்படுத்தி ஒரு மாபெரும் தானியங்கு இணைய தாக்குதலை குற்றவாளிகள் சமீபத்தில் தொடங்கவிருந்தனர். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் கெட்டவங்களுக்கு மட்டும்தான் லாபமா? என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் என்னன்னா, இணையத்தை பாதுகாக்கும் நிபுணர்களுக்கும் ஏஐ இப்போ மிகப்பெரிய அளவில் கை கொடுக்க தொடங்கியுள்ளது. பழைய முறைகளெல்லாம் மலையேறிடுச்சு. இனி பிழைகளை கண்டுபிடிப்பது முழுவதுமாக ஏஐ உதவியோடு மட்டுமே நடக்கும். சரி, ஹேக்கர்கள் ஏஐ மூலம் இவ்ளோ லாபம் பார்க்கும்போது நமது நிஜ பொருளாதாரத்திலும் அதே அதிரடி வளர்ச்சி இருக்கிறதா? 45 பில்லியன் பவுண்டுகள் ஏஐ பயன்பாட்டால் பிரிட்டன் அரசு துறையில் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ள பிரம்மாண்டமான உற்பத்தி வளர்ச்சி இது. ஆனால் ஒரு சுதந்திரமான ஆராய்ச்சி நிறுவனம் அரசின் இந்த பல பில்லியன் பவுண்டு கணிப்புகளை கடுமையாக கேள்விக்குள்ளாக்குகிறது. தொழிலாளர் நலன், நிஜ உலக வெற்றி போன்ற மிக முக்கியமான காரணிகளை இந்த அதீத கணிப்புகள் முற்றிலுமாக புறக்கணிக்கின்றன. அரசின் இந்த முடிவுகளுக்கு அடிப்படையாக இருக்கும் சான்றுகள் மிகவும் பலவீனமான, சோதிக்கப்படாத ஆராய்ச்சி முறைகளையே நம்பியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது. உறுதியளிக்கப்பட்ட மாபெரும் பொருளாதார லாபங்களுக்கும் உண்மையான ஆதாரங்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பது தெளிவாக தெரிகிறது. இதை சரி செய்ய ஏஐயின் உண்மையான தாக்கத்தை சில வாரங்களில் அல்ல, பல ஆண்டுகள் நாம் தொடர்ந்து அளவிட வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி. நமது நிஜ பொருளாதாரத்தை விட இணைய குற்றவாளிகள் மட்டும் ஏன் ஏஐயின் பலன்களை அதிவேகமாக பெறுகிறார்கள்? சிந்திப்போம்.